Actually, this is going to be a giveaway video. So, எவ்வளோ giveaway amount நம்ம பண்ண போறோம்னா எரிஞ்சு பாடுறா படுதான்னு ஆன் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸுங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான். நம்மளது வந்து ஃபுல்லாகவே பேட்டரி ஆப் $129 பில்லியன் அளவுக்கு வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஏப்ரல் மந்த் ஆகுது. ஏப்ரல் 10th இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி வெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் USA தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லான் கேர் இந்த US ஹோம்ஸ். ஸோ US ஹோம்னு பார்த்தாவே இங்கே US வீடெலாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு பெரிய லாட்டில் தான் வந்து அமையும். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப நெருக்கமாக கட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக கட்டுவாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஒரு மோஸ்ட்லி 75% ஆர் 80% US ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பெரிய லாட் இருக்கும். அந்த லாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 சைடும் இடம் விட்டுட்டு தான் கட்டுவாங்க. ஸோ பின்னாடி பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் என்னோடய வீடு. ஸோ அதில் வந்து 4 சைடு இடம் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சைடு கொஞ்சம் இடம், ஸோ இந்த சைடு கொஞ்சம் இடம், ஸோ முன்னாடி அது மாதிரி பின்னாடியும் வச்சுருப்பாங்க இடம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லான் மெயின்டெனன்ஸ் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் இங்கே யூஎஸில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2022 பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா $129 பில்லியன் அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் ஒரு $10,000 மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருத்தங்க வீடு இருக்காங்கன்னா அவங்க லான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த வீடு களை வளருங்க, அந்த களை எடுக்கிறது, அப்புறம் ஸ்னோ டைமில் அந்த ஸ்னோ க்ளீன் பண்ணுறது, மினிமம் வந்து $10,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லானுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், ஸோ அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன் கேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸுங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான். நம்மளது வந்து ஃபுல்லாகவே பேட்ரி ஆப்ரேட்டட் ரியர்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஃபுல்லாக பேட்ரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆப்ரேட்டட், கேஸ்னால் பெட்ரோல் ஆப்ரேட்டட் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதால ஸோ அங்கங்கே பெட்ரோல் வந்து ரொம்ப ஸ்பில் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம பெட்ரோல் ஆப்ரேட்டட் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேட்ரி ஆப்ரேட்டடாக வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தது இது வந்து லான் மூவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லான் மூவர், புல்லை கட் பண்ணுற ஒரு மிஷின் தான் வந்து லான் மூவர்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாங்கிறது பார்த்திங்கன்னா ரயோபின்னு ஒரு மேக்கு. இது வந்து ஃபுல்லி பேட்ரி ஆப்ரேட்டட். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் ஆப்ரேட்டட் பெட்ரோல் ஆப்ரேட்டட் இருக்குது. கொஞ்சம் பெரிய லான்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் ஒரு 1/2 ஏக்கர் மேலே வந்தாவே கொஞ்சம் கேஸ் ஆப்ரேட்டட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இது வந்து பேட்ரி யூஸ்ன்றதால நம்ம பேட்ரி ஆப்ரேட்டட் தான் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த பேட்ரி வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குன்னா அது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே அடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளேடு இருக்கும். ஸோ இது வந்து பிளேடு தெரியுதுங்களா, இது வந்து பிளேடு. இது ரொட்டேட் ஆகும் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரும். இது வந்து ஆமாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நமக்கு வந்து எந்த இன்ச் வேணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 4 இன்ச் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தூக்கினாவே இதை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதுங்களா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்படி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம கிராஸ் வளர்ந்து இருக்கிறதால நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு வச்சு போடுவோம். அமெரிக்காவில் லான் கேர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். கிட்டத்தட்ட 2022 ஃபினான்ஷியரில் பார்த்திங்கன்னா $129 பில்லியன் வந்து இந்த பிஸ்னஸில் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இங்கே யூஎஸில் நாங்கள் இருக்கிற அமெரிக்கா வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கர், அதாவது 0.5 ஏக்கர். சங்கர் படம் எந்திரனில் கிளைமேக்ஸில் அத்தனை ரஜினி வர மாதிரி நம்மளும் ஒரு 3 பேர் கிராஃபிக்ஸில் உண்டாக்கி ஸோ இந்த 1/2 ஏக்கர் இடத்த சீக்கிரமாக லான் மூவ் பண்ண போகிறோம். Activate command mode. I am CR2. Speed 1 terahertz. Memory 1 zettabyte. Left!
Right. Hey. Come on, guys. Activate command mode. அமெரிக்கா நாங்கள் இருக்கிற ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓயோ ஸ்டேட்டில் இருக்கும், கேண்டன்ன்ற பிளேஸில். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 6 மாதம் குளிராக இருக்கும். ஸோ மீதி 6 மாதம் தான் நாங்கள் லான் பண்ணுற மூவ் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு $100 கணக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு $400 ஆச்சு. ஆனால் 6 மாதத்துக்கு $2400 ஆச்சு. பட் சில லான் கேர் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் பண்ண மாட்டாங்க. ட்ரீ ட்ரிம்மிங் பண்ணுவாங்க, வீட்ஸ் எடுப்பாங்க, ஃபெர்டிலைசர் போடுவாங்க. ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான பெரிய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து $10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் லான் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸ்னோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங்னு பண்ணுவாங்க. ஸ்லோ வந்து பயங்கரமான ஸ்னோவாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட்வேஸு ட்ரைவேவு எல்லாமே வந்து ஸ்னோ ப்ளோயர் வச்சு ஸ்னோ வந்து வெளியே அகற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வெளியே வர முடியும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த ஒரு வருஷத்துக்கு $10,000 to $15,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம் ஒரு வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ பிஸியான பீப்புள் பட் வயசான பீப்புள் வந்து அவங்களால முடியாது. ஸோ அவங்க வெளியே கொடுத்து தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பட் நீங்கள் யாராச்சும் அமெரிக்காவுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸோ இதுமாரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது பெஸ்ட்டான யூஸாக இருக்கும். பட் நீங்கள் எது மாதிரி எங்களுக்கு தேவையான மிஷினரிஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்குறதுக்கு ஒரு $3,000 வந்து நான் வந்து செலவு பண்ணேன். $3,000 நீங்கள் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வித்ஸ்டாண்டபிள் ஆகும், கண்டிப்பாக உழைக்கும். ஸோ இந்த 10 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் $10,000 சேவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் $100,000 வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த லான் கேர்காண்டி. பட் ஆனால் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ஓகே $100,000 உங்கள் ஹேண்டில் ஒரு பேங்க்கில் ஒரு ஷேர்ஸில் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதுடா. அந்த அளவுக்கு கிறுகிறுன்னு சுத்துவண்டா. அப்போ நீங்க கம்பு சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் உங்க மேல படாது. எரிஞ்சு பாடுறா படுதான்னு. எதனாலும் போடு, வீசுடா, வீசி பாடுறா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய களை வெட்டுறது, பெரிய பிரான்ச்சஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து பேட்ரி இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ எது மாதிரி பேட்ரி இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ இது வந்து ரியோபி இந்த மேக்லேயே வாங்கினா வந்து இதுமாரி பேட்ரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதுமாரி பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்ரி இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நாப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து இப்படி பிடிச்சி சரிங்களா, பெரிய கலையெல்லாம் வந்து கட் பண்ணோம். இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ஸோ பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேட்ரி எடுத்துடலாம். ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து வுட்ஸான்றதால ஸோ இதுவும் பேட்ரி ஆப்ரேட்டட் ஆக்சுவலாக. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, பேட்ரி இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதனோட கவர் எடுத்துகிட்டு ஸோ இந்த நாப் வந்து ப்ரெஸ் பண்ணால் இது லாக் மாதிரி இருக்கும். இது புஷ் பண்ணிவிட்டு இது என்ன பெரிய மரம் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எட்ஜ் ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க இது. ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு ஒயர் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே இது வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேட்ரி வரும். ஸோ இதுமாரி பேட்ரிஸ், ஸோ இதுமாதிரி சின்ன பேட்ரிஸ் வரும். இது என்ன பண்ணுவாங்க, இது இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நாப் வந்து இங்கே பிடிச்சாங்கன்னா ஸோ அதுமாரி வந்து ஸ்பின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒயர் இது வந்து மெட்டல் ஸ்ட்ரிப், ரொம்ப ரிஜிட்டான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயரு. இது வந்து என்ன பண்ணோன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணும்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளோயர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளோயர்னால் நிறைய பேர் சேம் பேட்ரி இதுக்கே யூஸ் பண்ணி ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி திஸ் இஸ் கோயிங் டு பி கிவ் அவே வீடியோ. ஸோ எவ்வளோ கிவ் அவே அமௌண்ட் நம்ம பண்ண போகிறோன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி 1500 ருபீஸ் வந்து நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிவ் அவே நம்ம கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட் திங் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அடுத்தது இந்த கிவ் அவேக்காண்டி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும். ஸோ இது 3 நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த கிவ் அவே கான்செப்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த கிவ் அவேவை வந்து எப்படி யாருக்கு யாருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அது ஆளுக்கு 500ரூவான்னு சொல்லிட்டு 3 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். நிறைய பேர் ஃபஸ்ட்டில் ஆன்சர் சொல்கிறது, செகண்டில் ஆன்சர் சொல்கிறது, தேர்டில் ஆன்சர் சொல்கிறதுன்னு அப்படி இல்லை, அப்படி நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ யார் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட பேர் எடுத்து நம்ம வந்து ஒரு குலுக்கல் முறையில் ஒரு 3 பேரை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்? நீங்கள் யூடியூப் கமெண்ட்லேயே கூட ஆன்சர் பண்ணலாம். கிவ் அவேக்கு உண்டான கொஸ்டின் என்னன்னா, என்னோட அமெரிக்கா வீடு எவ்வளோ ஏக்கர் சைஸில் இருக்குது? அதனோட பதில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கவனமாக பார்த்து அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் லைக் மொபைல் நம்பர் அது மாதிரி வேறு எதுவும் டீட்டெயிலும் நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் விடாதீங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கிறதால நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அப்புறம் நீங்கள் லைக் பண்ண அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இந்த 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் USA தமிழாக சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் சென்ட் பண்ணோன்னே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேம் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் லீவ் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து என்னோடய இன்பாக்ஸில் தான் வரும். அப்படியே எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிங்க, USA தமிழான்னு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா மேபி டெலகிராம் யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர். டெலகிராமில் USA தமிழான்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட லிஸ்ட்டில் வரும். என்னோடய பேர் USA தமிழா, USA கேப் விட்டுட்டு TAMILA தமிழா, USA தமிழா அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்லேயும் சேம் நேம், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் நேம் தான். ஸோ இது இந்த டெலகிராமில் சம் பீப்புள் வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இல்லை எனக்கு, டெலகிராம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டெலகிராம்லேயும் உங்களோட ஆன்சரை வந்து லீவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன உங்களோட 3 ஸ்க்ரீன்ஷாட்டை லீவ் பண்ணிவிட்டு உங்களோட பேர் அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், மேபி காண்டாக்ட் நம்பர் ஒரு காண்டாக்ட் மெத்தட் வந்து நீங்கள் லீவ் பண்ணலாம். சேம் திங். ஸோ இது வந்து நாங்கள் வந்து 3 பேர் வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு குலுக்கல் முறையில். இதனோட வீடியோ செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் அதை வந்து போடுறேன் நான். ஏன்னா இது வந்து சில பேர் திங்க் பண்ணியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட பர்சனல்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லை. சரி, யார் யார் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் லீவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிக் பண்ண போகிறோம் 3 பேர். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் அந்த வீடியோ போடுறோம். ஸோ அட் லாஸ்ட் ஃபைனல் வி கேம் இன் டு த வீடியோ. ஸோ நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவங்களுக்கும் பிடிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, பை பை, see you on another interesting video. Signing off from தமிழரசன்.